ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதாவது சுரைக்காய்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டோ இல்ல அதை வரைஞ்சி வச்சுட்டோ அதை வச்சு சமைக்க முடியாது. இந்த கதையை படிச்சப்போ எனக்கு இந்த பழமொழி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஏன் இதை சொன்னேன்னு இந்த கதையோட முடிவுல உங்களுக்கே தெரியும். இந்த கதை உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும். கடைசி வரை கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி ஹவுஸ். உங்களுக்கு கதை சொல்ல போற நான் தரணி. இது எழுத்தாளர் திரு கீவா ஜெகநாதன் அவர்களின் ஏமாற்றம். அவர் ஒரு பெரிய மிராசுதாரர். நூற்றுக்கணக்கான காணி நிலங்களுக்கு சொந்தக்காரர். நெல்லும் வாழையும் விளையும் நிலங்கள், கம்பும் கடலையும் விளையும் காடுகள்னு எல்லாமே சொந்தமாக வச்சுருந்தாரு. அவ்வளவு பெரிய பணக்காரர். பட்டணத்து வாழ்க்கை பிடிச்சி போய் சென்னையில் ஒரு பெரிய மாளிகை கட்டி அங்கேயே வாழ ஆரம்பித்தார். தன்னோட நிலங்களை கிராமத்திலேயே குத்தகைக்காரர்கள்கிட்டையும் காரியஸ்தர்கள்கிட்டையும் விட்டுட்டு நகர வாழ்க்கையில் உல்லாசமாக இருந்தார். அந்த மிராசதாரருக்கு ஒரே ஒரு மகன். அவன் பேர் செல்வக்குமரன். அவன் காலேஜில் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு சீமைக்கு போய் படிக்க போனான். இந்தியாவில் இருந்த வரைக்கும் அவனுக்கு நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எந்த ஆர்வமும் இருந்ததில்லை. ஆனால் சீமைக்கு போன பின்னாடி அங்கே அவனுக்கு கிடைச்ச நண்பர்கள் இந்தியாவில் இது எப்படி, அது எப்படி, இதை பற்றி தெரியுமா, அதை பற்றி தெரியுமான்னு அவனை கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. செல்வக்குமரன் பதில் சொல்ல முடியாமல் திண்டாடி போயிட்டான். இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சீமைக்கு போய் புத்தகங்களை வாங்கி படிக்கிறான் செல்வக்குமரன். இந்தியா ஒரு விவசாய நாடு அப்படின்னு புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறான். ஆனால் பல காணிகளை படைத்த பணக்காரர்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நகரத்துக்கு வந்துடுறாங்கன்னும், கிராமத்தில் நிலங்களை எல்லாம் கூலிக்காரர்களும் குத்தகைக்காரர்களும் பார்த்துக்கிறாங்கன்னும், அவங்க சரியாக பார்த்துக்காததால நிலம் சீர்குன்றி வளம் மங்கி போயிருதுன்னும் யாரோ ஒரு புண்ணியமாக எழுதியிருந்ததை படித்தான் செல்வக்குமரன். இதை படித்ததும் அவன் மனசில் ஒரு உறுத்தல். தன்னோட அப்பாவும் நிலங்களை குத்தகைக்கு விட்டுருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே செல்வக்குமரன் இந்தியாவுக்கு போனதும் கிராமத்துக்கு போய் ஏமாத்தி வாழ்கிற குத்தகைக்காரர்களோட அட்டூழியத்தை கண்டுபிடிக்கணும்னு உறுதி எடுக்கிறான். ஒரு வழியாக சீமையில் நல்லபடியாக படிப்பை முடித்து இந்தியாவுக்கு வந்த செல்வக்குமரன் கிராமத்துக்கு போகணும்னு முடிவெடுக்கிறான். நாளைக்கு நான் நிலங்களையெல்லாம் பார்க்க வரேன் அப்படின்னு செய்தி அனுப்புகிறான். சின்ன எஜமானோட இந்த உத்தரவை கேட்ட ஊருக்காரங்களும் குத்தகைக்காரங்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. பிள்ளைனா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பாராட்டினாங்க. மறுநாள் கிராமத்துக்கு வந்த செல்வக்குமரன் முதல்ல போய் பார்த்தது கடலை தோட்டத்தை. அங்கே தயாராக காத்துட்டு இருந்தார் அந்த கடலை தோட்டத்தை பார்த்துக்கிற காரியஸ்தர், அதாவது வேலையாள். வாங்க எஜமா, நம்ம குமரனை தான் சொல்கிறாரு. வாங்க எஜமா, இதோ இதுதான் கடலை தோட்டம். காய் நல்லா விளைஞ்சி முத்திருச்சு, மகசூல் எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல, வரப்பில் உட்கார்ந்த குமரன் ஒரு கடலை செடியை தொட்டு பார்த்தான். இந்த ஆசாமிங்க பட்ட பகல்லையே கொள்ளையடிக்கிறாங்களே, அந்த புத்தகங்களில் போட்டிருந்தது எவ்வளவு உண்மை? நான் ஒன்னையும் கவனிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு பொய் சொல்லி ஏமாத்துறான் இந்த மனுஷன். காய் விளைஞ்சிடுச்சாமே, செடி முழுசும் ஒரே இலையா இருக்கு, ஒரு கடலையை கூட காணும். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டானோ அப்படின்னு நினைக்கும் போதே செல்வக்குமரனுக்கு கோபமாக வந்துச்சு. என்னய்யா ஒரே புழுகா புழுகிறீரே, காய் விளைஞ்சிருச்சின்னு ஏன் பொய் சொல்லுறீரு அப்படின்னு கோபமாக கேட்குறான். அந்த வேலையாளுக்கு ஒன்றும் புரியலை. நான் பொய் சொல்கிறேனா? நிஜமா எல்லாம் விளைஞ்சிருச்சு எஜமா, இதோ அடுத்த வாரம் வெட்ட போகிறோம். ஏய்யா, செடியில் ஒரு காயை கூட காணோம், நீர் அளக்கிறீரே. அந்த வேலையாளுக்கு இப்போதான் விஷயம் என்னன்னு விளங்குது. இவ்வளவு நேரம் சின்ன எஜமா செடியை ஏன் புரட்டி புரட்டி பார்த்தாருன்னு. அவருக்கு அழுகுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. எஜமா, கடலைக்காய் செடி மேலே இருக்காது, செடி காடியில் வேரில் தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வேர்க்கடலை. இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செடியை பிடுங்கி காட்டுறாரு. வேரில் கொத்து கொத்தா கடலைக்காய்.
சீமைக்கு போய் படிச்சுட்டு வந்த செல்வகுமரனுக்கு இப்போதான் தெரிஞ்சுது, நம்மளை ஏமாத்தினது குத்தகக்காரர் இல்லை, இந்த வேர்க்கடலை தான். நான் ஏன் அந்த பழமொழி சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் வெறும் புத்தக அறிவை மட்டும் வச்சு நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க முடியாது. அதற்கு சொந்த அனுபவமும் களத்தில் இறங்கி செயல்படுற திறனும் இருக்கணும். தியரிட்டிக்கல் நாலேஜ் இஸ் யூஸ்லெஸ் அன்லெஸ் இட் இஸ் ப்ராக்டிக்கலி அப்ளைட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற பல நகைச்சுவை கதைகள், சிறு கதைகள், புராண கதைகள் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம ஸ்டோரி ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இந்த ஆதரவு என்னை மேலும் மேலும் கதைகள் போடுறதுக்கு ஊக்குவிக்கும். இது போன்ற மற்றும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தரணி.